அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இனி அப்கமிங் வீடியோஸில் பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. இனி அப்கமிங் வீடியோஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஒரு டாப்பிக்காக வந்து அதை ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதை எப்படி நம்ம படிக்கணும், இப்போ வந்து பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷனும், அதுலேருந்து நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து டேட்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா இன்பத்தமிழ் இதில் வந்து நுழையும் முன் அப்படிங்கிற முன்னாடி பார்த்தோன்னா அதில் முன்னாடி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தாய்மொழியை வந்து இலக்கியங்களை வந்து பல்வேறு வகையில் போற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த இதில் வந்து பாரதிதாசன் வந்து தமிழை வந்து பல விதங்களில் வந்து போற்றி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? கண்ணே மணியே அப்படின்னு ஒரு குழந்தையை கொஞ்சுவது போல் அவர் வந்து நம்ம செந்தமிழுக்கு வந்து பல்வேறு பெயர்கள் சூட்டி வந்து ஒரு ஒரு கவிதையை வந்து கொடுத்துருக்காரு. அந்த பாடல் வரிகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பாரதிதாசன் எழுதின பாடல் வரிகள் தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். இதில் பார்த்தோன்னா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழுக்கு வந்து அமுது அப்படிங்கிற பேர் அப்படின்னும், அத்தகைய இன்பம் மிகுந்த தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு வந்து இணையானது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு பாடல் வரிகள் பார்க்கும்போது அந்த பாடல் வரிகளோட மைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து இந்த பாடல் வரிகளோட மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இதோட மையக்கரு என்னன்னு பார்த்தோன்னா தமிழோட ஒரு சிறப்பு அப்படின்னும், தமிழை வந்து பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாரதிதாசனோட கவிதைகள், இந்த பாரதிதாசன் வந்துன்னா தமிழை வந்து பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பெயர்களை வந்து தமிழை வந்து பெருமைப்படுத்தியும் தமிழோட சிறப்பை பற்றியும் இதில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நம்ம கொஸ்டின்ஸில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பாடல் வரிகள் கொடுத்துட்டு இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரியும், இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த பாடல் வரிகளை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. அந்த பாடல் வரிகள் வந்து படித்து பார்க்கும்போதே ஒரு டைமுக்கு 2 டைம் வாசித்து அதோட பொருளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், அதாவது இந்த மாதிரி வந்தால் இது வந்து இவருடைய பாடல்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு வந்து கொஸ்டின்ஸில் வந்து இந்த பாடல் வரிகள் கொடுக்கும்போது அதை நம்ம பார்த்தாலே உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தாலே நமக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ பார்த்தோன்னா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு வந்து அமுது அப்படிங்கிற பேர் வச்சுருக்காரு. அந்த தமிழ் வந்து எங்கள் அத்தகைய இன்பம் தரக்கூடிய தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு வந்து இணையானது, உயிருக்கு நேர் அப்படின்னும். அடுத்து தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு வந்து ஒரு நிலவு அப்படின்னு நிலவென்று பேரும், அந்த இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு விளைவுக்கு வளர்ச்சிக்கு வந்து நீர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு வந்து மனம் அப்படிங்கிற பேரும், அது வந்து எங்கள் வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் வந்து இளமைக்கு வந்து பால் போன்றது. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், நல்ல புகழ் மிகுந்த புலவர்க்கு வந்து ஒரு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் வந்து எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம், ஒரு வானம் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அவ்வளோ எல்லையாகிய ஒரு உயர்வுக்கு வானம் போன்றது அப்படின்னும், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், அதாவது நம்மளோட அசதி சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்கிற அசதி அந்த சோர்வை நீக்கி ஒளிர வைக்கும் ஒரு தேன் போன்றது அப்படின்னும், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், தமிழ் வந்து அறிவுக்கு தோல், அதாவது துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்படின்னும், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள்,
தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற ஒரு உறுதிமிக்க வாள் போன்றது அப்படிங்கிற மாதிரியும் பாரதிதாசன் நமக்கு தமிழை வந்து வர்ணிச்சும் தமிழோட பெருமையை பற்றியும் நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, பாடல் வரிகள் படிச்சுட்டோம். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால் அதை இந்த பாடல் வரிகள் தான் தெரிஞ்சுக்க முடியும். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழுக்கு வந்து அமுதும் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அதாவது இந்த பேர், நேர், இந்த பேர், நீர், அந்த இது எதுகையா ஒரே மாதிரி சொற்கள் வந்து மாறி மாறி வர மாதிரி, பால், வேல், வான், தேன், இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தமிழோட சிறப்பை பற்றி சொன்னாலே நம்ம படிச்சிருக்கோம், எடுத்தோடனே தமிழோட சிறப்பை பற்றி தான் படிக்கிறோம். அப்படிங்கும்போது பாரதிதாசன் தமிழோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுகை முனையாவே வரும். தமிழுக்கு மனமென்று பேர், எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், அசதி அதாவது அறிவுக்கு தோல், வைரத்தின் வாள், உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர் தந்த தேன், இப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி வரும், எதுகை முனையாவே வர மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நிச்சயமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பாரதிதாசனுடைய பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகளை எழுதுனது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து பாரதிதாசனுடைய பாடல் வரிகள். இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் நம்மளே க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அது ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணணுன்ட்டு இல்லை. ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக இதுலேருந்து கேள்வி வந்தால் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிருமித்த அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா உருவாக்கிய, நிருமித்தன்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவுனா வளர்ச்சி, அசதினா என்னென்னா சோர்வு. ஓகேங்களா? இதெல்லாம் மீனிங்கு. இது வந்து நமக்கு நிச்சயமாக இதுலேருந்தும் கேள்விகள் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அடுத்து பாடலின் பொருள். நான் சொன்னேன் இல்லைங்க, அதுதான் பாடலின் பொருளாக பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, நிச்சயமாக இது வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நூல்வெளி. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நமக்கு வந்து நூல்வெளியை பொறுத்தளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நூல்வெளியிலேருந்து கேள்வி வரும். ஓகேங்களா? நூல்வெளியில் வந்து ஆசிரியர் குறிப்பு, அதாவது நூல்வெளி பாடல் பற்றின குறிப்பாக இருக்கட்டும், ஆசிரியர் பற்றிய குறிப்பாக இருக்கட்டும், நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. சரிங்களா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதிதாசன் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுப்புரத்தினம். பாரதியாரின் மீது பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றோட காரணமாக தான் பாரதிதாசன், அதாவது சுப்புரத்தினம், தன் பெயரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. பாரதியார் எடுத்துக்கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுப்புரத்தினம் தான் பாரதிதாசனோட இயற்பெயர். ஓகேங்களா? இப்போடைய பாரதிதாசனுடைய கவிதைகள்லாம் எந்த மாதிரி இருக்கும், பாரதிதாசனுடைய கவிதைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவரோட கவிதைகள் பார்த்தோன்னா ஒரு பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து ஒரு கருவியாக கொண்டு பாடியிருக்காரு. ஓகேங்களா? இவருடைய கவிதைகள் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோன்னா ஒரு பெண் கல்வியாக இருக்கட்டும், கைம்பெண் மறுமணம், அப்புறம் வந்து பொது உடைமை, பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து ஒரு பாடுபொருளாக கொண்டு இவர் வந்து பாடியிருக்காரு. இவரை வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னும் போற்றப்படுகிறார். இது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னும் நமக்கு கேள்வி வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படிங்கும்போது இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாடல் பார்த்தோன்னா எதுலேருந்து கேட்கப்பட்டது, அதாவது நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் இப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் யாருடைய கவிதை தொகுப்புலேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து பாரதிதாசன் கவிதைகளாக இருக்கட்டும், இல்லைனா அவருடைய கவிதைகள்லேயே அவருடைய பாடல்களே வேறொரு பாடல்கள் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம அந்த நூல்வெளிங்கும் போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் பார்த்தோன்னா தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இது வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்து கற்பவை கற்றபின். இது வந்து நம்ம இது பார்த்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் பார்த்தோம், இயல் 1ல் ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த டாப்பிக்கில் வந்து அடுத்து முடிச்சுட்டு நூல்வெளியெல்லாம் பின்னாடி புக் பேக் பார்ப்போம். அது நடுவில் பார்த்தோன்னா இந்த கற்பவை கற்றபின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க.
இதுலேயும் ஒரு சில பாடல் வரிகள் கொடுத்துட்டு அதோட ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயும் ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பாடல் வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இதுலேருந்து இந்த பாடல் வரியும் கொடுத்துட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். பாடினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கவிஞர் காசி ஆனந்தன். ஓகேங்களா? இதுவுமே தமிழை பற்றி ஒரு உயர்வாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ் வந்து தாய்ப்பிள்ளை உறவு போன்ற தாய்ப்பிள்ளை உறவு மாதிரி ரொம்ப நெருக்கமான உறவும், தமிழ் இல்லைன்னா நம்ம வாழ்வில் வந்து கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்குன்னும், தமிழே உன்னை நினைக்கும், நீ தமிழை உன்னை நினைக்கிற என் தமிழன் என்னோட நெஞ்சம் பார்த்தனா இனிக்கும் இனிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழை வந்து பெருமைப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுலேருந்து கேள்வி வரும், நிச்சயமாக இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன எப்படி வரும் அப்படின்னு வரும்னு பார்த்தோன்னா, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் இருக்கும், நாளை முழுவதும் வேலை செஞ்சு கலைத்தா எப்படி இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன வரும்னா நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், தமிழ் ப்ளஸ் எங்கள், தமிழ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தோன்னா தமிழெங்கள். அடுத்து, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத என்ன வரணும், அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத எப்படி வரும்னா செம்மை கூட்டல் பயிர், செம்பயிர். அடுத்து, நான் சொன்னேன்லங்க அந்த மாதிரி பாடலின் கருத்து அதுலேருந்து நமக்கு வந்து இப்போ பொறுத்துக்க வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த பாடலேருந்து இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேள்வி வந்து இடம்பெறும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா விளைவுக்கு, அதாவது விளைவுக்கு நமக்கு என்ன பார்த்துருந்தோம்னா, விளைவுக்கு தமிழ் எங்கள் நிலவுக்கு தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு என்னது, நீர், விளைவுக்கு நீர். அடுத்து வந்து இளமைக்கு அறிவுக்கு வந்து அறிவுக்கு வந்து தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல் போன்று கூர்மையானது. ஓகேங்களா? இந்த மாதிரி கேள்வியும் நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அடுத்து ஓகே, இப்போ பார்த்துட்டோன்னா இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பாரதிதாசன் எழுதின பாடல் வரிகள், அந்த பாடலோட பொருள் என்ன, அதுலேருந்து கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. தமிழ் கும்மியில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதின பாடல் வரிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். சரிங்களா? தமிழ் கும்மியில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதின பாடல் வரிகள் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஓகே, அதில் வந்து தமிழோட சிறப்பை வந்து மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க, தமிழை வந்து பெருமைப்படுத்தியும் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கும்மி அடித்து தமிழோட பெருமையை வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கும்மி அடித்து தமிழோட பெருமை, தமிழ் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது, அது வந்து எவ்வளோ நிலை நின்றுருக்கு, இத்தனை வருஷமாக நிலை நின்றுருக்கு அப்படிங்கிறத வந்து தமிழோட பெருமையை எடுத்து சொல்லியும், அதை வந்து கும்மி பாடல் மூலமாகவே இந்த பெண்கள் எல்லாமே கும்மி அடித்து பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி கும்மி அடித்துக்கொண்டு இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. நுழையும் முன் சும்மா பார்த்துருவோம். அதாவது, கூட்டம் கூட்டமாக கும்மி அடித்து பாடி ஆடுவது வந்து மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை வந்து போற்றி பாடி ஆடும்போது பெருமை மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாடல் ஒரு கும்மி அடித்துக்கொண்டே தமிழை வந்து ஒரு சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார். என்ன டாபிக்னு பார்த்தோன்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில். சரிங்களா? வாங்க பாடலுக்குள்ளே போகலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி. அதாவது இளம் பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. அதாவது தமிழின் புகழ் வந்து 8 திசையிலும் பரவும் வகையில் வந்து கும்மி கொட்டுங்க அப்படின்னு, கைகளை தட்டி கும்மி கொட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். ஊழிங்கிறது வந்து பல நூறு ஆண்டுகள் நீண்டதொரு காலப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். அதாவது பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றாகிய நூல் பல கொண்டதுவாம். பல அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டது வந்து தமிழ் மொழி அப்படின்னும், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை நின்றதுவாம். இந்த மாதிரி பெருங்கடல் சீற்றங்கள் வந்தாலும் எவ்வளோ கால மாற்றங்களில் பெரும் ஆழிப்பெருக்கெல்லாம் வந்த போதுமே எதுக்குமே அழியாமல் நிலை நின்றதுவாம் அப்படின்னும், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகுட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். ஓகேங்களா. பொய் அகற்றும், அந்த பொய்யை அகற்றும் மொழி, பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அப்படின்னு, பொய்யை வந்து அகற்றும் மொழியும் அது வந்து பூட்டருக்கும் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை வந்து நீக்கும் மொழி, மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை வந்து நீக்கும் மொழி அப்படின்னும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், அன்புடைய பலரோட இன்பம் தரும் பாடல்கள் வந்து நிறந்தது இந்த தமிழ் மொழி அப்படின்னும், உயிர் மெய் புகுட்டும் அறமேன்மை கிட்டும், உயிர் போன்ற உண்மையை வந்து ஊட்டும், உயிர் மெய் புகுட்டும் அறமேன்மை கிட்டும். அறமேன்மைனா உயர்ந்த அறத்தை வந்து தரும் மொழி வந்து நமக்கு இந்த தமிழ் மொழி அப்படின்னும், அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். மேதினிங்கிறது உலகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த உலகம் சிறந்து விளங்குவதற்கான வழிகளை எல்லாமே காட்டி கொடுக்கக்கூடியது நம்ம தமிழ் மொழி. ஓகேங்களா. அதுலேயும் தமிழை சிறந்த பற்றி தான், தமிழோட சிறப்பை பற்றி தான் சொல்லியிருக்காரு பாரதிதாசன் இன்பத்தமிழில். இதில் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கும்மி அடித்துக்கொண்டே, இளம்பெண்கள் வந்து கும்மி அடித்துக்கொண்டே தமிழோட பெருமையை வந்து 8 திசையிலும் புகழ் எட்டும்படி எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது இன்னொரு டைம் பாடல் படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப பாடல் வரிகள் படிக்கும்போது நிச்சயமே ஒரு ஃப்ளூயண்ட்டாக வந்துடும், மறக்காது, உங்கள் மனதிலையும் நிற்கும். ஓகேங்களா. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகுட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இந்த பாடலோட பாடினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, யாருடைய பாடல்கள்னு பார்த்தோன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. ஓகே, அரிஜுட் பொருள் பார்த்துருவோம். ஆழிப்பெருக்கு. ஆழிப்பெருக்குனா என்ன அப்படின்னா கடல்கோள். ஆழிப்பெருக்குனா கடல்கோள் மீனிங். மேதினி அப்படின்னா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாண்மை. ஓகேங்களா. உள்ளப்பூட்டு மனதில் இருக்கக்கூடிய அறியாமை நீக்கும் மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மீனிங் எல்லாமே பார்த்துக்கோங்க, நிச்சயமாக நமக்கு கேள்வி இதிலிருந்தும் கேட்கப்படும். அடுத்து பாடலின் பொருள். நான் சொன்ன பொருள் தான் பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க, ஒன்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள், மனதில் புரிகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாவலரேறு நூல்வெளி, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம், துரை மாணிக்கம்னு சொல்லுவாங்க, மாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். இவர் பார்த்தீங்கன்னா பாவலரேறு என்று சிறப்பு பெயர். இவருடைய சிறப்பு பெயர் என்ன? பாவலரேறு. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்போம். அவரை வந்து பாரதிதாசன் என்னென்னு போட்டுருவாங்க, பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இல்லைன்னா புரட்சிக்கவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவரோட சிறப்பு பெயர் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய பாடல்கள், இவருடைய இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம். ஓகே, இன்னும் சில நூல்கள் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. இப்போ நூல்வெளியில் நம்ம பாரதிதாசனாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இந்த மாதிரி நிறைய புலவர்கள், தலைவர்கள் பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். சரிங்களா. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்க என்னென்ன பாடல் வரிகள், என்ன அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன, அவர் இயற்றிய இதழ்கள் என்னென்ன, அவர் பற்றின சிறப்புகள் என்னென்ன, எல்லாமே நான் பின்னாடி தனியாக உங்களுக்கு கடைசியில் கொடுக்குறேன். இப்போதைக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. என்னென்ன நூல்கள் பார்த்தோன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம், எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். அதே மாதிரி இவர் சில இதழ்கள் நடத்தியிருக்காரு. என்னென்ன இதழ்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் செட்டு என்ற இதழ்களையும் நடத்தியிருக்காரு. அடுத்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா,
தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு நமக்கு கேள்விகள் வரும். ஓகேங்களா? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நமக்கு வந்திருக்க பாடல் வந்து கனிச்சாறு எனும் நூலில் இடம்பெற்றிருக்கு. நமக்கு வந்துள்ள பாடல் கனிச்சாறு வந்து அவருடைய பாடல் தானே. அவருடைய பாடலில் தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்பில் வந்து நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த கனிச்சாறு வந்து எத்தனை தொகுதியாக வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 8 தொகுதியாக வெளிவந்துள்ளது. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி கற்பவை கற்றபின் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடியும் ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பின்னாடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் தமிழ் புக்ஸ் படிக்கும்போது பின்னாடி திருப்பி பாருங்கள், பாடல் வரிகள் எங்காவது இடம் பெற்றிருக்கும். அப்படிங்கும்போது அந்த பாடல் வரிகள்லேருந்து நமக்கு கேள்விகள் வந்துடலாம். அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு மார்க் போனால், ஒரு கொஸ்டின் தப்பானாலும் நமக்கு மார்க் போகும். அப்படிங்கும்போது அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன கவிதை கொடுத்துருக்காங்கன்னா, வாணிதாசனுடைய ஒரு கவிதை வரிகள் கொடுத்துருக்காங்க. அதுவும் தமிழை பற்றி தான் சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்வாய் வாழி. ஓகேங்களா? நீங்கள் அதில் ஒரு ஷார்ட்கட் ஞாபகம், தோன்றி அப்படின்னு வந்தாலே அது வந்து வாணிதாசனுடைய பாடல்கள். அது வந்து நமக்கு வந்து தமிழை வந்து சிறப்பாக பெருமைப்படுத்தியும் தமிழோட சிறப்பை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஏதோ ஷார்ட்கட் மாதிரி போட்டோன்னா அது ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்னா மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேதினி, நிலா, வானம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கிவிட்டதுன்னா மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம்னு சொன்னோம்ல. செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தோன்னா பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து வந்து பாட்டிருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். 8 + திசை என்பதனை சேர்த்தெழுத எப்படின்னா 8 திசை. ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா நம்ம 2 டாபிக் பார்த்துருக்கோம். என்னென்னது? இன்பத்தமிழும் தமிழ் கும்மிங்கிற 2 டாபிக் பார்த்துருக்கோம். பாரதியாரை பற்றியும் நோட்ஸ் கொடுத்து பார்த்துட்டோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றியும் பார்த்துட்டோம். நீங்கள் இப்போ தான் வீடியோஸ் பார்க்குறீங்க, புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பொருள் புரிஞ்சு படிங்க. உங்களால் அதை மனப்பாடம் பண்ண விட வேணாம். அதை படித்தாலே உங்களுக்கு வந்து அடிக்கடி படிக்கும்போது மெமரைஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அந்த பாடல் வரிகள் கொடுத்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.